ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டையில் இருக்க சாக்ரட் ஹார்ட் ஆஃப் சகோதரர்கள் உங்களுக்கு தெரியும். திரியிருதிய சகோதரர் சபை அதனுடைய நுழைவாயில். இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது என்ன இடம்? இது ஒரு குருசடி. இது இந்த திரியிருதிய சகோதரர்கள் அவங்களோட ஃபவுண்டர் ஃபாதர் கௌசானல் அவங்களுடைய கல்லறை இப்போ நான் காமிக்க போகிறேன். இது ஒரு குருசடியாக திகழுது. ஒரு மன அமைதிக்கு ஏற்ற இடம். ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தால் நீங்கள் இங்கே போகலாம். இவர் தான் ஃபாதர் கௌசானல் அடிகளார். அவருடைய கல்லறை இங்கே வைக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு மன்றாட்டு, யார் என்ன மன்றாட்டு கேட்டாலும் அவர் பெற்றுத்தருவார் இறைவனிடத்தில். இவருக்கு அருளாளல் பட்டத்துக்காக பரிந்துரைத்திட்ருக்காங்க. முத்தி பேர் பட்டுறதுக்கும் பரிந்துரைத்திட்ருக்காங்க. திரியிருதய சகோதரர்களின் ஃபவுண்டர் இவர். அதுவும் இல்லாமல் இவர் கல்வி பணிக்காகவும் இறை பணிக்காகவும் பாடுபட்டவர். இவர் இறை பணிக்காக பாடுபடுவதில் ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு கஷ்டங்களையும் தாங்கி இங்கே ஒரு சகோதர சபையை உருவாக்கி குழந்தைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பதில் இந்த சகோதரர்கள் சபை முதல் இடத்தில் விளங்குது. கிறிஸ்துராஜா ஸ்கூல் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தான் இது இருக்குது. அதாவது கரெக்டான லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இவர் பக்தியின் உருவமானவர், அமைதியின் உருவமானவர். நீங்கள் எந்த ஒரு மன்றாட்டு கேட்டாலும் கிடைக்கும். என்னுடைய குழந்தைக்கு கூட ஒரு புதுமை நடந்துச்சு. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இவர்கிட்ட வேண்டியிருந்தபோது அவன் நல்லபடியாக உடம்பு சரியாகி திரும்ப அவனை கூப்பிட்டு போய் நான் மாலைகள்லாம் போட்டு இவருக்கு நன்றி சொன்னேன். இது புதுமை. இது மாதிரி உங்களுக்கும் புதுமை இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்த